கேஸ்ட்ரோ கேஸ்ட்ரோ. யார் நீங்க? நான் ஏஞ்சல், பரலோகத்திலேருந்து வந்திருக்கேன். ஏசப்பா உன்னை பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சாங்க. ஏசப்பா உன்கிட்ட ஒரு செய்தியை சொல்லும்படியாகவும் உன்னை பரலோகத்தை காட்டும்படியாகவும் ஏசப்பா சொல்லியிருந்தாங்க. கேஸ்ட்ரோ, ஜெபம் பண்ணியா நீ? ஆமாம் ஏஞ்சல், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்கினேன். எதுக்காகலாம் ஜெபம் பண்ண? நான் நல்லா படிக்கணும், என் அண்ணன் நல்லா படிக்கணும், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அதுக்காண்டி ஜெபம் பண்ணேன். உனக்காக மட்டும்தான் நீ ஜெபம் பண்ணியா? மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணலையா? ஆமாம் ஏஞ்சல், நான் எதுக்கு மற்றவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணோம்? உனக்கு ஏசப்பா பற்றி தெரியும், மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏசப்பா பற்றி தெரியாதுல்ல. அவங்களுக்காக நீ தானே ஜெபம் பண்ணணும். நீ ஜெபிக்காதனால வாழ வேண்டிய பிள்ளைங்கள்லாம் சின்ன வயசுலேயே பரலோகத்துக்கு வந்துடுறாங்க. அழகு பிள்ளைங்கள்லாம் பரலோகத்தில் இருக்காங்க. அப்படியா ஏஞ்சல்? அவங்கள பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. போவோமா பரலோகத்துக்கு? வாரியா? போவோம் ஏஞ்சல். ஏஞ்சல், அங்கே ஏசப்பாலாம் இருப்பாங்களே, எனக்கு காட்டுங்க ஏஞ்சல். நான் காட்டணும்னு அவசியமே இல்லை கேஸ்ட்ரோ, நீயே பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ரொம்ப ஜாலியாக இருக்கு ஏஞ்சல். ரொம்ப ஜாலியாக இருக்கா கேஸ்ட்ரோ? இதோ பக்கத்தில் வந்துட்டோம். அதோ ஏசப்பா நிற்காங்க பாரு, தெரியுதா? தெரியுது ஏஞ்சல், ஏசப்பா நிற்கிறாங்க. ஏஞ்சல் ஏஞ்சல், அதோ எங்கள் பாட்டி நிற்கிறாங்க. ஏஞ்சல், அவங்க எங்கள் வீட்டில் இருந்தோட இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே. நீங்கள் வாழ்கிற பூமியில் தான் கவலை, கண்ணீர், கஷ்டம், வியாதி, பலவீனம்லாம். ஏசப்பா இருக்கிற பரலோகத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியோடு தான் எல்லோரும் இருப்பாங்க. எங்கள் பாட்டி என்னைய பார்த்து பார்க்காதம்மானிக்கு போகிறாங்களே, என்னை அடையாளம் தெரியலையோ? நீங்கள் வாழ்கிற பூமியில் தான் தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி இப்படி எல்லா உறவுகளும் உண்டு. ஆனால் இந்த பரலோகத்தில் ஏசப்பா தான் தகப்பன், மற்ற எல்லாரும் அவங்களுடைய பிள்ளைங்க. ஏஞ்சல், அங்கே ஒரு அக்கா அழகாக நிற்கிறாங்களே, அது யாரு? அந்த அக்கா ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வரும்போது 4 பையங்க கஞ்சா போதையில் அந்த அக்காவை கொன்னுட்டாங்கம்மா. அப்படியா ஏஞ்சல்? பூமியில் நீங்கள் ஜெபிக்காதனால இப்படி டெய்லி நிறைய அக்கா பரலோகத்துக்கு வராங்க. அதுவும் அந்தண்ணே எப்படி பரலோகத்துக்கு வந்தாங்க? நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்க அடம் பிடிக்காங்கன்னு சொல்லிட்டு விலையுயர்ந்த பைக்கை வாங்கி கொடுத்து அவங்க ஸ்பீடாக ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய நல்ல அண்ணன்க கூட பரலோகத்துக்கு வந்துடுறாங்க. ஏஞ்சல், அங்கே ஒரு பச்சை குழந்தை இருக்கே, அது எப்படி பரலோகத்துக்கு வந்துச்சு? அவங்க அம்மா 2வது பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டாங்க. நாய்ங்க எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையை கடிச்சே கொன்னுட்டு. ஏஞ்சல், ஏசப்பா கூட நிற்கிறதுலாம் யாரு? இவங்கெல்லாம் ஸ்தேவான், தோமா, பேதுரு, பவுல், யாக்கோபு, இவங்கெல்லாம் இரத்த சாட்சியாக மறிச்சவங்க. ஏஞ்சல், அதுவும் அங்கே 5 வயசு பிள்ளை அழகாக நிற்கிறதே, அது யாரு? அந்த குழந்த விளாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து சாக்லேட் கொடுத்து அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் கொன்னுட்டாங்க. ஐயோ, வாழ வேண்டிய பிள்ளைய அநியாயமாக கொண்டுட்டாங்களே. இந்த அக்கா எப்படி பரலோகத்துக்கு வந்தாங்க?
இந்த அக்காவை அவங்க கணவர் வீட்டில் மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை கொடுமையில் கொன்னுட்டாங்க. தெருவில் ஒரு அக்கா தற்கொலை பண்ணாங்களே, அவங்களுக்கு காணுமே. தற்கொலை பண்ணுறவங்கலாம் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களால பரலோகத்துக்கெலாம் வர முடியாதுமா, நரகத்துக்கு தான் போவாங்க. ஏஞ்சல், நரகம் எப்படி இருக்கும்? நரகமா? நம்ம அதை நினச்சி கூட பார்க்கக்கூடாதுமா. ஏன்னா அந்த இடத்துல கத்தல் கதறல் அழுக கண்ணீர் இப்படி அந்த இடமே ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏஞ்சல், ஏன் நரகம் கொடுமையாக இருக்குது? ஏன்னா அந்த இடத்துல பிசாசும் அவங்களுடைய கூட்டமும் இருப்பாங்க. அந்த நரகம் அவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. சரி கஷ்டோ, உங்கள் அம்மா உன்னைய தேடுவாங்கல்ல, நான் உன்னை வீட்டில் போய் விட்டுருதேன். ஏஞ்சல், அதோ நாங்கள் வாழ்கிற பூமி அழகா தெரியுது. இதோ உன் வீடு வந்தாச்சு கேஸ்ட்ரோ. கேஸ்ட்ரோ, நீ நல்லா படுத்து தூங்கு, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வரேன். ஏஞ்சல், நான் பரலோகத்தில் இவ்வளோ காட்சியும் பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி ஏஞ்சல் நான் நிம்மதியாக தூங்க முடியும்? இன்னும் நான் 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கிறதான்னு பார்க்குறேன். நீ நாம ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளை.